வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, காதல் திருமணம் யாருக்கு, அதாவது ஜாதகப்படி யாருக்கு லவ் மேரேஜ் செட் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ஜாதகத்தில் லான்னு சொல்லி போட்டிருக்கோம், அதாவது ராசி கட்டம். அது லக்கணம்னு சொல்லி போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு மேச லக்கணம் எடுத்துக்கலாம். இதனோட அதிபதி செவ்வாய். அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அதன் அதிபதி இருக்குது. அதாவது இது மேச லக்கணம், இதோட அதிபதி செவ்வாய். அடுத்தது ரிஷபம், இதனோட அதிபதி சுக்கிர பகவான். அடுத்தது மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு அதிபதி புதன். கடக லக்கணத்துக்கு சந்திரன். அடுத்தது சிம்ம லக்கணத்திற்கு சூரிய பகவான். அடுத்தது கன்னி லக்கணத்திற்கு கன்னி லக்கண அதிபதி புதன். துலாம் லக்கண அதிபதி சுக்கிரன். அடுத்தது விருச்சகத்துக்கு விருச்ச லக்கண அதிபதி செவ்வாய். தனுசு லக்கண அதிபதி குரு. அடுத்தது மகரம் கும்பம் இரண்டு லக்கணத்துக்கும் அதிபதி சனி. இந்த ரெண்டு லக்கணத்துக்கு அதிபதி சனி. மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு. ஓகே, இதுதான் 12 லக்கணம். இந்த 12 லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தாச்சு. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் லான்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்பது உங்கள் ஜாதகத்தில் கணவர் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய இடம். அதாவது உங்கள் லான்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த மேச லக்கணம் எடுத்திருக்கோம். இந்த லக்கணாதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். அடுத்தது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது லக்கணத்துலேருந்து 1, 2, 3, 4, 5 இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம ராசி வருது. இதன் அதிபதி சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அடுத்தது காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம் தான். ஒரு ஜாதகத்தில் லக்கண அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி சேர்க்கை காதல் திருமணம் ஏற்படும். அதாவது ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்கண அதிபதி யாரும் சொல்லி பாருங்கள். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரும் சொல்லி பாருங்கள். இது உதாரண ஜாதகம். இந்த லக்கணத்துக்கு மேச லக்கணம் எடுத்திருக்கோம். இந்த லக்கண அதிபதி யாரும் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். 7ஆம் இடத்து அதிபதி யாரும் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். எனவே செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்துச்சுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும். அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் சரி, அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திலிருந்து 1, 5, 7, 9 இந்த ராசி கட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி. அடுத்தது 5ஆம் அதிபதி. ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி சேர்க்கை பெறும்போது அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். அதாவது இந்த உதாரண ஜாதகப்படி மேச லக்கணம். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான். எனவே சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் சேர்க்கை, சரி இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அடுத்தது காதலை குறிக்கக்கூடிய காரகர்கள் சொல்லி பார்க்கும்போது புதன், சுக்கிரன், சந்திரன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன் இருந்தாலும் சரி, அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோட புதன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் சரி அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அடுத்தது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்கணத்தில்
ஜாதக கட்டத்தில் லான்னு சொல்லி போட்டிருக்கோம். அவங்க ஜாதகத்தில் லக்ன அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள். இந்த லக்ன அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அதே போல் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் உங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். பொதுவாக காதலை குறிக்கக்கூடிய காரகரகம்னு சொல்லி பார்க்கும்போது புதன், சுக்கிரன், சந்திரன். எனவே இந்த 3 கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். அடுத்தது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியோட இந்த புதன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்துல இந்த புதன், சுக்கிரன், சந்திரன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். பொதுவாக இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், துலாம் லக்கணம், கடக லக்கணம், அல்லது ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் எண்ணம் அதிகம் ஏற்படும். அவங்களுக்கும் காதல் திருமணம் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.